வணக்கம் வந்தனம் நமஸ்காரம் வெல்கம் பேக் டு அவர் ஃபார் ஃபுட். ஸோ ஒரு வாரமாக நம்ம டோஸ்ட் அண்ட் ரோஸ்ட் வீடியோ எதுவுமே போடலை. நீங்கள் நினச்சிருப்பீங்க ஏதாவது காலேஜ்காரங்களை தூக்கி உள்ளே வச்சிருப்பானோ அப்படி இப்படின்னு. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன் ஒர்க்கில். அப்புறமா கிரிக்கெட் ப்ராக்டிஸு அப்படி இப்படின்னு போயிடுச்சு. நானும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தேன். ஸோ அதனால தான் வீடியோ பெருசாக எதுவும் போட முடியல. பட் இன்றைக்கி வந்து ஒரு வீடியோவோட வந்திருக்கோம். ஸோ என்ன வீடியோ அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிடுறேன். இந்த வீடியோ வந்து நான் வந்து சும்மா வந்து கலாய்க்கணும் அப்படின்றதுக்காகலாம் நான் கலாய்க்கலை. ஸோ ஒரு வீடியோவை ஒருத்தவங்க பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னென்னலாம் கேள்விகள் இருக்குமோ, அவங்க என்னென்னலாம் நினைப்பாங்களோ, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் இந்த வீடியோவை போடுறேனே தவிர, அது உங்களுக்கு கலாய்க்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அது உங்களோட தப்பு. நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு இந்த கேள்விகள்லாம் இருக்கும். அவங்களுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டு விட்டுருவாங்க. ஸோ அதுவே ஒரு 1000 பேர் சேர்ந்து உங்கள் காலேஜ் முன்னால் வந்து நின்று கேட்டாங்க அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு தெரியும் ஸோ நம்ம வீடியோ எப்படி எடுத்துருக்கோமா அப்படின்றது. ஸோ அதுதான், வேறு எதுவும் கிடையாது. நிறைய பேர் வந்து ஆக்சுவலாக பிஎஸ்ஜி பற்றி கேட்டிருந்தீங்க. நான் பிஎஸ்ஜி காலேஜ் பற்றி போடுங்கன்னு நான் அந்த வீடியோ பார்த்தேன். உண்மையாகவே சொல்கிறேன், பிஎஸ்ஜி பற்றி பெருசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா அந்த ஆடு வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷமும் 30 நிமிஷமும் போச்சு. அவ்வளோ பெரிய வீடியோ என்னால் பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் வீடியோ வந்து செம்ம ப்ரொஃபஷ்னலாக எடுத்திருக்காங்க பிஎஸ்ஜி காலேஜ். அதனால் குறை சொல்கிற அளவுக்கு அங்கே எதுவுமே கிடையாது. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பிஎஸ்ஜி இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் இன் தமிழ்நாடு. அதனால் அதை பற்றி டோஸ்ட் அண்ட் ரோஸ்ட் வீடியோ போடுற அளவுக்கு எதுவுமே இல்லை அதில். ஆக்சுவலாக கலாய்க்கணும்னா சின்ன சின்ன விஷயத்தையும் பிடிச்சி கலாய்க்கலாம். பட் ஆனால் தேவையில்லாமல் எதுக்கு பண்ணிக்கிட்டு அப்படின்றதுனால தான் நான் பிஎஸ்ஜி பண்ணலை. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் பிஎஸ்ஜி கேட்டீங்க. பட் ஆனால் இதுதான் உண்மை. காலேஜ் இஸ் குட் ஆக்சுவலி. இதுதான் என்னோட ஒப்பீனியன். ஸோ நீங்கள் அங்கே வேறு ஏதாவது ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அது என்ன அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோக்குள்ளே நம்ம போயிடலாம் வாங்க. கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, கவுன்சிலிங் கோட் 2704. எடுத்த உடனே சொல்லிட்டாங்க, இது தாங்க எங்கள் நம்பர், நோட் பண்ணிக்கிங்க 2704, மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆகும். Coimbatore Institute of Engineering and Technology was established in 2001 by Kovai Kalaimagal Educational Trust, Coimbatore, with the motto of லொக்கேஷன் நல்லா இருக்கு ஆக்சுவலாக. மலை, அந்த வெஸ்டர்ன் காட்ஸ்ன்னு நினைக்கிறேன், அதை டோன்ட் எக்ஸாக்ட்லி. மலை பச்சை பசேல்னு நல்லா இருக்குது. பட் என்ன பிரச்சனைனா அந்த கிரவுண்டு தான் கொஞ்சம், கிரவுண்டு அப்படி தான் இருக்கும், வேறு வழி இல்லை. பட் கொஞ்சம் வேறு மாதிரி கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணியிருக்கலாம். பட் வெயில் அடிக்கும்போது செம்ம காஞ்சி போய் இருக்கும். ஒரு மாதிரி ஏற்கனவே சொல்லிட்டேன் கிரவுண்டுலாம் அப்படி தான் இருக்கும்னு. பட் இருந்தாலும் கிரவுண்டை சுற்றி மரங்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்றது என்னோட ஃபீல். லைட் வித்தின். ஓகே, லைட் வித்தின்னா எனக்கு புரியுது. பட் ஆனால் தெளிவாக என்னன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா பேரண்ட்ஸ் பார்க்க போகும்போது அவங்களுக்கு பெருசாக ஒன்றும் புரியுமான்னு எனக்கு தெரியல. லைட் வித்தின், அதாவது எனக்குள்ளே இருக்கிற ஒளியை நீங்கள் வந்து உங்களோட ஒளி மூலமாக நீங்கள் ஏற்றுறீங்க அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன். ஸோ யா, அதுதான் இருக்கும். CIET is located 25 kilometers away from Coimbatore city, which has pleasant and peaceful atmosphere for learning, surrounded by greenish Vellingiri hills. வெள்ளையங்கிரி மலை, ஓகே, வெள்ளையங்கிரி மலை பக்கத்தில் க்ரீனிஷாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, வயல்வெளிகள்லாம் இருந்து நல்லா இருக்குது பார்க்க. பட் ஆனால் பில்டிங் இவ்வளோதானா இல்லை அந்த பக்கம்லாம் இருக்குது பில்டிங், அதெல்லாம் சேர்த்து வருமானு எனக்கு தெரியல. பில்டிங்க்கு பின்னால் பார்த்தீங்கன்னா டென்ட் கோட்டா மாதிரி இருக்குது, அதுதான் லெபார்ட்ரிஸ்ன்னு நினைக்கிறேன். பெருசாக இல்லைனாலும் கேம்பஸ்ஸு இட்ஸ் ஃபைன். பட் ஆனால் எனக்கு தெளிவாக தெரியல இதுக்குள்ளே இந்த ஒரு பில்டிங் தானா அப்படின்றது, இல்லை மொத்த பில்டிங் அந்த பக்கம்லாம் இருக்கிறதெல்லாம் வருமானு தெரில. Aim of CIET is to provide அந்த பசங்களை பாருங்களேன், இந்த ரைட் சைடில் அந்த மரத்துக்கு பக்கத்தில் நிற்கிறாரு, அந்த பொண்ணுங்களை பாடுறா அப்படின்னு சைட் அடிச்சுட்டு நிற்கிற மாதிரி நிற்கிறானுங்க. பட் ஆனால் எனக்கு ஒன்று புரியல, எதுக்காக கோட்டு போடணும் அப்படின்ட்டு. கோட்டு போடுறது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக. ஏன்னா நான் ஏதோ ஒரு காலேஜ் கமெண்ட் பண்ணியிருப்பேன், அந்த காலேஜோட பிஆர்ஓ வந்து கோட்டு போட்டவங்களாம் எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மேபி இந்த காலேஜ்லேயும் எம்பிஏ இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு புரியல, கோட்டு போட்டால் தான் அந்த எம்பிஏ ஸ்டூடெண்ட்ன்ற கிரேடு வருமா அப்படின்றத நான் கேட்குறேன் உங்ககிட்ட. ஏன்னா எம்பிஏ படிக்கிறவங்க எல்லாருமே ஒரு சிஇஓவாக ஆயிட முடியாது ஒரு கம்பெனிக்கு போய். சாதாரண ஒரு மேனேஜ்மெண்ட் பொசிஷனில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக போய் தான் கொஞ்சம் மேலே போக முடியும். ஸோ என்ன தான் மேனேஜ்மெண்ட் ஃபீல்டுக்குள்ளே போய் அவனுக்கு அந்த டிசிப்ளின் வரணும் அப்படி இப்படின்னு நீங்கள் கற்றுக் கொடுத்தாலும் நம்ம கல்ச்சருக்கு அது தேவையா? நம்ம ஊரில் அடிக்கிற வெயிலுக்கு அதெல்லாம் தேவையான்னு தான் நான் கேட்குறேன். நீ வந்து கல்ச்சரை பார்க்குற, நாங்கள் பிஸ்னஸை தான் பார்க்குறோம் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லுவீங்க. பட் இருந்தாலுமே
கோட்டு போட்டால் அவனுக்கு அந்த அந்த சிஇஓ இல்லை அந்த டாப் மேனேஜ்மெண்ட்டில் படிக்கணும் அப்படின்ற ஒரு டிசிப்ளின், அந்த எத்திக்ஸ்லாம் அவனுக்கு வருமா? அவங்ககிட்ட பழகினா தான் அவங்ககிட்ட தெரியும் அவன் எப்படி நடந்துக்கிறான் அப்படின்றது. எனக்கு தெரிஞ்சு லைக் 99% MBA ஸ்டூடெண்ட்ஸ் டோன்ட் பிஹேவ் லைக் நார்மலாக எங்களை மாதிரி தான் இருப்பாங்க, லைக் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களும் பசங்க மனுஷங்க தானே. ஸோ கோட்டு போடணுன்ற இந்த சட்டம் எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல வீடியோக்காக அவங்கள போட்டு வர சொன்னீங்களா இல்லை உண்மையாகவே போடுறாங்களான்னு எனக்கு தெரியல. பட் வியரிங் எ கோட் டசன்ட் மேக் யூ ஆர் ஃபிட் எனஃப் ஃபார் த ஜாப். அதுதான் நான் சொல்லுவேன். நீங்கள் வந்து ஒரு பெரிய பெரிய கம்பெனிஸில் அவனுக்கு மேனேஜ்மெண்ட் பொசிஷன் வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் ஒத்துக்கிறேன். ஓகே, CIT இஸ் டூயிங் சம் பர்ஃபெக்ட் ஜாப், ஓகே ஹி இஸ் கெட்டிங் பிளேஸ்ட் இன் சம் பிக் கம்பெனிஸ், எவ்ரி திங் இஸ் டன், ஓகே ஃபைன். பட் கோட் எனக்கு தெரியல பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கும் MBAக்கு உங்கள் காலேஜில், எனக்கு சத்தியமாக தெரியல. அதுதாங்க சுற்றி வளைச்சு நான் சொல்ல விரும்பல. கோட்டு போட்டவன்லாம் மேனேஜர் ஆயிட முடியாது, அதுதான் நான் சொல்ல வரேன். ஓகேவா? அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிசிப்ளின் கற்றுக் கொடுக்குறீங்க. ஒருத்தன் வந்து கோட்டை கீழே சாண்டல் கலர் பேண்ட் போட்டிருக்கான், ஒருத்தன் கிரே கலர் பேண்ட் போட்டிருக்கான், ஒருத்தன் கருப்பு ஷூ போட்டிருக்கான், ஒருத்தன் ப்ரௌன் ஷூ போட்டிருக்கான். இதில் என்ன டிசிப்ளின் இருக்குது எனக்கு புரியல. இது சத்தியமாக ஒரு ட்ரெஸ் கோடு ஸ்ட்ரக்சர் இருக்குன்னா மொத்தமாக ஒரே மாதிரி இருக்கணும். அவன் ஒரு மாதிரி இவன் ஒரு மாதிரி, கோட்டு மட்டும் நான் போட்டுப்பேன் அப்படின்னா இது என்னது டாக்டர் மாதிரி இருக்குது, வெள்ளை கோட்டு போட்டுக்கிட்ட மாதிரி. ஸோ வாட் எவர். Education and equip the engineering society as per present industrial need and demand. அத்தனை பில்டிங் காமிச்சாங்க சுற்றி சுற்றி. அங்கெல்லாம் இந்த அம்மாவுக்கு உட்காரத்துக்கு இடம் இல்லை, லேப்டாப் தூக்கி வந்து காருக்கு மேலே வச்சுக்கிட்டாங்க. அதுவும் அந்த கார் வந்து ப்ரொஃபஸர் கார். இதையே நீங்கள் வந்து காலேஜில் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் இல்லாதப்போ நார்மலாக பண்ணி பாருங்கள். அந்த ப்ரொஃபஸர் உங்களை திட்டுறாங்களா இல்லையான்றது உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக திட்டுவாங்க. கார் மேலே என்ன லேப்டாப் வச்சு நிற்கிற, கிளாஸ் ரூமில் எல்லாம் இங்கே என்ன பண்ணுற அப்படின்ட்டு. அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக ஏமாத்தாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சத்தியமாக இதெல்லாம் நடக்காது, உண்மையாகவே சொல்கிறேன். ஏன்னா நானும் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், நானும் பார்த்ததுனால சொல்கிறேன். கஷ்டம். என்னோட காராக இருந்தால் நான் பண்ணுவேன், மற்றவங்க காரில் அலோவ் பண்ணுவாங்களான்றதே ரொம்ப ரொம்ப டவுட்டு தான். அதுவும் இல்லாமல் அந்த பச்சை கலர் சுடிதார் போட்ட பொண்ணு லேப்டாப்பை பார்க்காம வேற எங்கேயும் பார்க்குது, என்னன்னு தெரில. ஓகே. CIET is approved by AICTE and affiliated to Anna University, accredited by NAC with A grade. இதை ஒன்று சொல்லி விட்டுறாங்க, அக்ரிடேட்டட் பை NAC, AICTE அப்ரூவ்டு அப்படி இப்படின்னு. நீங்கள் ஒழுங்காக பாடம் எடுத்து இருக்கிற பசங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் வாங்கி கொடுத்தீங்கன்னாவே, நீங்கள் சொல்கிறீங்க தான் லைட்டிங் த லைட் வித்தின் ஏதோ சம்திங், லைட் த லைட் வித்தின், அது ஒழுங்காக பண்ணாவே போதும். மற்றபடி அக்ரிடேஷன் இதெல்லாம் யாருமே பார்க்க மாட்டாங்க. பட் வாட் எவர், இவங்களாம் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் ஆஃப் த காலேஜ். CIET has well-established labs, மறுபடியும் அந்த பிளாஸ்டிக் சேரு, and spacious classrooms, various கிளாஸ் ரூமுக்குள்ள கோட்டு வெக்க தாங்க முடியல, ஃபேன் எல்லாம் 5ல் ஓடுது போல. தேவையில்லாத அலப்பறைகள் இந்த கோட்டெல்லாம், ஏன்னு தெரியல. courses by NPTEL and separate NPTEL lab. NPTEL லேப் ஓகே பரவாயில்ல, யூஸ் பண்ணால் நல்லா இதுதான். பட் ஆனால் இந்த பையன் ஒருத்தன் மானிட்டர் ஆஃப் ஆகிருக்கு. அந்த பையன் நாங்கள் உட்கார வைக்காமையே இருந்திருக்கலாம், தேவையில்லாமல் அவன் டைமை வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எல்லாருமே ஹெட்ஃபோன்ஸ் மாறிட்டு இருக்காங்க. அந்த பையன் உட்காந்து பக்கத்தில் இருக்கிற மானிட்டர் பார்க்குறான். என்ன புரியும் அவனுக்கு? இது வந்து 2 வருஷத்துக்கு முன்னால் வந்த வீடியோ. இப்போ வந்து அந்த கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகுதா இல்லை மற்ற கம்ப்யூட்டர்களும் கெட்டு போயிடுச்சா? இப்போ ஒரு பையன் தான் ஒரு கம்ப்யூட்டர் முன்னால் உட்காந்து அவனை சுற்றி 5 பேர் வேடிக்கை பார்ப்பாங்களா? இது நாங்கள் எப்படி எடுத்துக்கிறது? லைக் ஐ எம் ஆஸ்கிங் ஃப்ரம் த வியூ ஆஃப் பேரண்ட்ஸ் சைடு. ஸோ ஓகேவா, ஒரு பேரண்ட்ஸ் இந்த வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க சைட்லேருந்து நான் கேட்குறேன். 2 வருஷத்துக்கு முன்னால் நீங்கள் எடுத்த வீடியோவில் ஒரு பையன் உட்காந்து பக்கத்தில் இருக்கிற பையனோட வேடிக்கை பார்க்குறான் வித்தவுட் யூஸிங் த ஹெட்செட்ஸ். இப்போ நிலைமை என்ன? எல்லா கம்ப்யூட்டரும் ஒர்க் ஆகுதா இல்லை வெறும் 10 கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகி ஒரு கம்ப்யூட்டருக்கு 5 பேருன்ற மாதிரி 10 கம்ப்யூட்டருக்கு 50 பேர் உட்காந்து பார்க்குறாங்களா? என்ன நிலைமை? ஸோ அதுதான் பிரச்சனை. இதை நீங்கள் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. Resourceful library, லைப்ரரி ஓகே டீசெண்டாக இருக்குது. hygienic food court, ஹைஜீனிக் ஃபுட் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள்லேருந்து ஏதோ ஒரு பிக்சர் எடுத்து காட்டுற மாதிரி எனக்கு தோணுது. இது கூகுள் பிக்சர் மாதிரி தான் எனக்கு தெரியுது. பாக்கியராஜோட தீவிர ரசிகரை போல் முருங்கா சாம்பார் தான் போடுவோம் போல். பட் வாட் எவர், ஹைஜீனிக் ஃபுட் கோர்ட்டுன்றீங்க. பட் ஃபுட் கோர்ட்டை காட்டியிருக்கலாம், அதை விட்டுட்டு கூகுள் பிக்சரை காட்டுறது நல்லதில்லை. ஏன்னா உண்மையாகவே ஹைஜீனிக்கான்றது இங்கே ஒரு கேள்விக்குறி. transport facilities, ATM, stationery and gym facilities. ரியலி
இது உங்களுக்கு காட்டணும்னு ஏதாவது அவசியமா? ஜிம் ஃபெசிலிட்டிஸ் ஓகே, அட்லீஸ்ட் ஒரு பசங்களையாவது நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா அவன் அந்த ஒரு ஷார்ட்ஸு, ஒரு ஸ்லீவ்லெஸ் ஷர்ட் அதெல்லாம் போட்டிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பொண்ணுங்க அதுவும் சுடிதார் போட்டுக்கிட்டு யாருமே எக்ஸசைஸ் பண்ணுறாங்க? உண்மையாக சொல்லுங்கள், எனக்கு புரியல சத்தியமாக. சுடிதார் போட்டுட்டு எக்ஸசைஸ் சாய் இது வரைக்கும் நான் பார்த்ததில்லைங்க, சத்தியமாக பார்த்ததில்லை. சுடிதார் அதில் என்ன ஒரு ஃபிட்னஸ் வரும் எனக்கு புரியல. ஏன்னா இப்போது எப்படி கிரிக்கெட் விளாட்னா கிரிக்கெட்டுக்குன்னு ஒரு ட்ரெஸ் இருக்கோ, ஃபுட்பாலுக்குன்னு ஒரு ட்ரெஸ் கோடு இருக்குது, பாக்ஸிங்க்குன்னு ஒரு ட்ரெஸ் கோடு இருக்குது. இல்லை நான் சுடிதார் போட்டு தான் போய் பாக்ஸிங் பண்ணுவேன் அப்படின்னா இது எனக்கு புரியல. எனக்கு தெரியலங்க உண்மையாகவே. இது எப்படி கமெண்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரியல, ரியலி ஹேவ் நோ ஐடியா. ஓகேவா? அந்த பொண்ணு இது பண்ணுது, அந்த பொண்ணு லைக் இது ஷோல்டருக்கு தான் பண்ணுவாங்கல்ல, எனக்கு ஷோல்டர் இல்லை செஸ்ட்டு, ஆமாம் செஸ்ட்டுக்கு பண்ணுவாங்க. இந்த பொண்ணு பண்ணுறது ஷோல்டர் இதுதான். ஓகே இந்த பொண்ணு சிரிக்குது, முடியுங்க சீக்கிரமாக, என்னால் தூக்க முடியல அப்படின்ற மாதிரி. அந்த பக்கம் ஒரு பிங்க் பொண்ணு வந்து சைக்கிளிங் என்னத்தான் உட்கார வச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கு. இந்த அம்மா இந்த ப்ளூ கலர் சுடிதார் ப்ளஸ் ரெட்டு கீழே பேண்ட்டு போட்டுருக்கிற பொண்ணு எப்போ முடிப்பாங்க? எல்லாருமே அந்த ஒரு மனநிலையில் தான் இருக்காங்க, சீக்கிரம் முடிச்சு தொலைங்கடா அப்படின்ட்டு. ஷூஸ் போடலை, வெயிட்டு காலில் இருந்தால் என்ன ஆகும்? வேற தான் நசுங்கி போகும். ஸோ ஒரு பேசிக் இதுவே இல்லை ஆக்சுவலாக. ஃபஸ்ட்டு பிஹேவியர். இந்த ஜிம்மு வந்து காமன் ஜிம்மா, லேடிஸ்க்கு தனியாக பாய்ஸ்க்கு தனியாக இருக்கா, இல்லை டைமிங்கா? எனக்கு புரியல. அதுவும் தேவையில்லாத விஷயம் இதெல்லாம். இல்லை உண்மையாகவே ஒரு பொண்ணு அங்கே வந்து பண்ணுறாங்க அப்படின்னா ஐ ஹைலி அப்ரிஷியேட் இட். பட் இதெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக பண்ணுறதெல்லாம் தேவையில்லை. CIET offers BE Civil Engineering, BE Computer Science and Engineering, BE Electronics and Communications Engineering, BE Electrical and Electronics Engineering, BE Mechanical Engineering, BE Mechatronics Engineering, BTech Information Technology, and Masters of Business and ஓகே MBA. ஸோ MBA தான் அந்த கோட்டு போட்டிருக்காங்க. பட் தேவையில்லாத விஷயம், ஏற்கனவே சொன்ன மாதிரி. whatever. இந்த பையனை பாருங்க, முன்னால் யார் உட்காந்துக்கிற பொண்ணு நினைக்கிற, அதான் ஒரு மாதிரி பார்க்குறான். TBI. I2T is a technology business incubating center of CIET for IoT startups. Under TBI, more than 15 companies are working in CIET campus and they are developing their products. CIET TBI. இந்த பொண்ணோட மூஞ்சில் என்ன ஒரு தோணுதுன்னா, அதோட மைண்ட் வாய்ஸ் என்னவா இருக்குது அப்படின்னா, என்ன இலவனே தெரில, கொடுத்து நிற்க வச்சிட்டாங்களே அப்படின்ற மாதிரியே ஒரு ரியாக்ஷன் இந்த பொண்ணு மூஞ்சில். Provides an excellent opportunity for CIET students to exclusively get their internships and placements in startup companies. இன்டர்ன்ஷிப்ஸ்க்குலாம் அலோவ் பண்ணுறீங்களா? பரவாயில்லப்பா. Technology partners of CIET TBI are IBM, Intel, Amazon Web Services, Cisco, and Microsoft BizSpark. ஸோ இவ்வளோ வந்து லைக் பெரிய பெரிய கம்பெனி பேர் சொல்கிறீங்க, IBM, மைக்ரோசாஃப்ட்டு, அமேசான் வெப் சர்வீசஸ்னு. ஸோ பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா, பாடுறா பெரிய பெரிய கம்பெனிஸ் கூடலாம் ஒரு இது இருக்கே அப்படின்றது தான் அவங்களுக்கு ஒரு இது இருக்கும், மைண்ட் செட் இருக்கும். ஸோ ஓகே பெரிய கம்பெனி பேர்லாம் சொல்கிறாங்க, நம்ம பசங்களை இங்கே சேர்த்து விட்ருவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அவங்க பேரண்ட்ஸு கண்டிப்பாக வரும். ஓகேவா? பட் ஆனால் இதுக்கு பின்னால் என்ன நடக்குது அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி மாதிரி இது பண்ணியிருக்கீங்க, அது கொஞ்சம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லாயிருக்கும். பட் பேரண்ட்ஸ் நீங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் பேஸ் பண்ணி எதுவுமே பண்ணாமல் யூ ஷுட் ஆல்சோ லைக் செக் அவுட். இதுக்கு பின்னால் அவங்க சொன்னாங்களே இந்த I2 DBயோ ஏதோ சம்திங் சொன்னாங்க. ஸோ அது என்ன பண்ணுறாங்க, உண்மையாகவே அந்த காலேஜில் அதெல்லாம் பண்ணுறாங்களா அப்படின்றத நீங்கள் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா எனக்குமே தெரியாது. அது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கும்போது பெரிய பெரிய கம்பெனி பேர் ஏதோ பண்ணுறாங்க ரிசர்ச் அப்படி இப்படின்ற ஒரு தாட்டு தான் வருது. பட் உங்கள் பசங்களை சேர்க்க போகும்போது அதுக்கு முன்னால் நீங்கள் என்ன அப்படின்றத தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. ஏன்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது. அப்புறமா பையனை சேர்த்து விட்டு, பையனையோ பொண்ணையோ சேர்த்து விட்டு அப்புறமா அழுதுட்டு இருக்காதீங்க. ஸோ தட்ஸ் இட் வாட் ஐ கேன் சே. Research a bit before going to the college. CIET placement. என்னது CIET placement?
Semester 1 and 2 personality development, Semester 3 and 4 skill development, 5 and 6 specialization development, industry oriented training, in-plan training, consultancy projects, English speaking skill, interview skills, from zero to hero, finishing school program Python. எனக்கு புரியல. செமஸ்டர் 5 அண்ட் செமஸ்டர் 6ல் வந்து நீங்கள் ஸ்பெஷலைசேஷன் டெவலப்மெண்ட்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அதில் வந்து ஃபினிஷிங் ஸ்கூல் ப்ரோக்ராம் அப்படின்னு இருக்குது. அது என்னன்னு சத்தியமாக எனக்கு தெரியாது. அதே கேள்வி தான் பேரண்ட்ஸ்க்கும் இருக்கும். அது என்ன அப்படின்றத நீங்கள் சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைத்தான், C++ அண்ட் ஜாவா. அப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் படித்த பசங்களாம் எங்கே போவாங்க? உங்கள் கோலே வந்து அவங்களுக்கு அதை கற்றுக் கொடுத்து டிசிஎஸ், இன்ஃபோசிஸ்க்கு அனுப்புகிற மாதிரியா, இல்லை என்ன கோல் இது செமஸ்டர் 5 and 6ல் நடக்கிறது? அது கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். உங்கள் காலேஜில் ஒரு பேரண்ட் வந்து அவங்க பசங்களை சேர்க்குறாங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் தான் உங்கள் காலேஜுக்கு ஸ்கோப் இருக்கா? மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்த பசங்களாம் எங்கே தான் போவாங்க? ஏன்னா அது சம்மந்தமாக எதுவுமே இல்லை. ஆப்டிடியூட் ட்ரைனிங் அவன் இன்டர்நெட்லேயே படிச்சுப்பா, நீங்கள் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. அந்த ஃபினிஷிங் ஸ்கூல் ப்ரோக்ராம்ன்றது என்னன்னு எனக்கு தெரியாது சத்தியமாக. C++ ஜாவாக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது வேறன்னு சொல்லலை, எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி டிபார்ட்மெண்ட் வைஸாக நீங்கள் தந்தால் நல்லா இருக்கும். இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ், இன்டர்வியூ ஸ்கில்ஸ், இதில் வந்து நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டியது லைக் எல்லாருமே பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் தான் பார்க்குறீங்க. அது தவிர்த்து நிறைய விஷயம் இருக்குது, அதையும் கற்றுக் கொடுங்க. லைக் ஓப்பனிங் எ பிஸ்னஸ் ஆன் யுவர் ஓன். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கான், அவனுக்கு ஒரு பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம். இட்ஸ் கைண்ட் ஆஃப் பிளேஸ்மெண்ட், அதுதான் நானும் சொல்லுவேன். அதுக்கப்புறமா ஃபாரின் ஸ்டடீஸ், அது சம்மந்தமாக ஒன்றுமே இல்லையே. பிளேஸ்மெண்ட் இஸ் நாட் ஜஸ்ட் சிட்டிங் இன் த சேர் அண்ட் கெட்டிங் மந்த்லி சேலரி. இட்ஸ் நாட் ஜஸ்ட் தட் ஆக்சுவலாக. ஸோ எங்கள் காலேஜில் ஒரு பையன் வந்து லைக் யூஎஸ்ஏக்கோ இல்லை கனடாக்கோ இல்லை அமெரிக்காக்கோ, எல்லாம் ஒன்று தான், யூகேக்கோ, ஆஸ்திரேலியாவோ, சிங்கப்பூர், ஜெர்மனி, யூரோப்பில், ஸோ இங்கெல்லாம் படிக்கிறதுக்கு ஆப்ஷன்ஸ் எப்படிலாம் இருக்குது, அந்த ஒரு பேசிக் நாலேஜ் கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அந்த படிக்கும்போதே அவங்களுக்கு ஒரு ஐடியா வரும், ஓகே நம்ம வேலைக்கு போகலாமா இல்லை வேறு கண்ட்ரிக்கு படிக்கிறதுக்கு போகலாமா அப்படின்ற ஒரு ஐடியா வரும். ஸோ அதையும் நீங்கள் இதில் இன்க்ளூட் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஐ டோன்ட் நோ இஃப் யூ கைஸ் ஆர் கிவிங் தட் இன் ஃபினிஷிங் ஸ்கூல் ப்ரோக்ராம், எனக்கு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு அது 6th செமஸ்டர் அண்ட் 7th செமஸ்டர் இந்த டைம் பீரியடில் நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் ப்ரொவைட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். CIET placement. CIET has a மறுபடியும் எங்கேயுமே நிற்கிறதுக்கு இடம் கிடையாது. இங்கே வந்து நின்றுட்டு என்னடி இருக்கு அப்படி. excellent track record in finding placement. வாவ், அங்கே பாருங்களேன், அந்த பையன் ஒரு 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 மாதிரியாலாம் பார்க்குறான் அவன். ஐயோ முடியல. all its அந்த 3 பேர் நடந்து வராங்களா, அதை பாருங்களேன். placement வாத்து மாதிரி நடந்து வராங்க. இதுலேருந்து என்ன தெரியுது? புல்வெளியில் யாருமே அலோவ் பண்ணுறதே கிடையாது. அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக நடந்து தோலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேரண்ட்ஸ் நோட் பண்ணிக்கிங்க, அட்வர்டைஸ்மெண்ட்டை காட்டுறது முக்கால்வாசி உண்மை கிடையாது. காலேஜ்காரங்களுக்கும் நான் அதான் சொல்லுவேன், இருக்கிறத காட்டுங்க, தேவையில்லாததெல்லாம் காட்டி நாளைக்கு அந்த பையன் புல்வெளியில் வந்து நடப்பான், அவனை சட்டையை பிடிச்சி இழுத்து 50 ரூபாய் இல்லை 100 ரூபாய் ஃபைன் கேட்பீங்க. இது என்ன இது? அதுக்கப்புறம் அவன் கேஸ் போடலாம் கோர்ட்டில். நானாக இருந்தால் நான் கேஸ் போடுவேன். அட்வர்டைஸ்மெண்ட்டில் காட்டியிருக்கீங்க, நான் நடப்பேன் அப்படின்ட்டு நான் கேஸ் போடுவேன். அதுதானே அந்த ஃபெசிலிட்டி கொடுக்குறதுனால தானே நான் வந்து ஜாயின் பண்ணேன். அப்படி இல்லைன்னா நான் எதுக்கு ஜாயின் பண்ணோம் அப்படின்ட்டு நான் அட்லீஸ்ட் என் காசு வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, நான் கேஸ் கொடுப்பேன். அதனால் தயவு செஞ்சு இருக்கிறத கொடுங்க, நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். தேவையில்லாத ஹைப்லாம் கொடுக்காதீங்க, ஓகேவா? அடடா, மறுபடியும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 2 MBA ஸ்டூடெண்ட்ஸ் லேப்டாப் வச்சுட்டு நிற்கிறாங்க. ஏன் உட்காந்து தான் நல்லா நிம்மதியாக படிக்கிறது, தெருவில் நின்றுக்கிட்டு ஏன் தேவையில்லாத அலப்பறைகள்? given in 4 different phases in a more professional manner. Stage 1 develops students' interpersonal skills. அதை நம்ம அந்த ஏற்கனவே அந்த 4 ஸ்டேஜ் பார்த்தோம் இல்லையா? அதில் ஸ்டேஜ் 1 வந்து இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ். அது என்ன இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ்னால் என்ன? லைக் ஐ நோ ஐம் இன்ஜினியரிங் கிராஜுவேட், ஐ கேன் செக் இட் இன் கூகுள், வாட் எவர். பட் மறுபடியும் நான் சொல்கிறது, பேரண்ட்ஸோட மைண்ட் செட்டை பேஸ் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் எடுங்க, ஓகேவா? சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் சொல்கிறதுக்கும் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்காதீங்க. நீங்கள் இப்போ சொன்னீங்க இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ்னு, பேரண்ட்ஸ் நினைப்பாங்க ஓகே லேப்டாப் இருந்தால் இன்டர்பர்சனல் ஸ்கில் டெவலப் ஆகும் போல் அப்படின்ட்டு. அது இருந்தால் உண்மையாக டெவலப் ஆயிருமா? அப்படியே இருந்தாலும் தெருவில் உட்காந்து படிக்கிறான், வைஃபை ஃபெசிலிட்டி இருக்குது, அதெல்லாம் நீங்கள் எதுவுமே சொல்லலை. என்னத்தை தான் அவன் பார்க்குறான் அந்த ஸ்க்ரீனில்? இல்லை என்ன நடக்குது இந்த இன்டர்பர்சனல் ஸ்கில்? அதெல்லாம் நீங்கள் தெளிவாக போட்டால் வந்து நல்லாயிருக்கும். இது என்ன இது? ஓகே, இதுதான் இன்டர்பர்சனல் ஸ்கில், ஓகேவா?
Stage 2 improves students' technical skills in C, C++. தெளிவாக சொல்லிட்டாங்க. டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இன் சி, சி ப்ளஸ் ப்ளஸ், Java and Python. ஜாவா அண்ட் பைத்தான். ஸோ அந்த ஃபினிஷிங் ஸ்கூல் ப்ரோக்ராம் ஏதோ ஒன்று இருந்தது பார்த்தீங்களா, அதில் எதுவுமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். தே ஜஸ்ட் கான்சென்ட்ரேட் ஆன் சி, சி ப்ளஸ் ப்ளஸ், ஜாவா அண்ட் பைத்தான். ஓகேவா? ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக்ஸ் ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் மேட்லேப் வேணும், மேட்லேப் இல்லை. ஸோ மெக்கட்ரானிக்ஸ் நான் மறுபடியும் சேர்த்துக்கிறேன். ஓகேவா? அப்புறமா எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் இதெல்லாம் இந்த காலேஜில் படிக்க போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் படிக்க போகலாம். பேருக்கு இன்ஜினியரிங்ன்ற சர்டிஃபிகேட் பேப்பர் வாங்கிட்டு வெளியில் வருவீங்க. சத்தியமாக ப்ளேஸ் ஆக மாட்டீங்க. ஏன் அப்படின்னா இவங்க கொடுக்குற ட்ரைனிங் எல்லாமே ஜஸ்ட் ஃபார் கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? இல்லை எனக்கு வேலை கிடச்சா போதும், நான் டிசிஎஸ்ல கூட போய் வேலை செய்வேன் அப்படின்னா தாராளமாக போய் சேர்ந்துக்கோங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. Stage 3 provides battlefield grade training in verbal and Python. Stage முக்கியமாக இதில் பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த ஃபர்ஸ்ட்டில் ஒரு பையன் உட்காந்துட்டு இருக்கான், அதுக்கப்புறமா இருக்கிற பையன் ஹெட்செட் மாட்டிட்டு இருக்கான், அதுக்கப்புறமா இருக்கிற பையன் ஹெட்செட் மாட்டலை. இப்போ நான் ப்ளே பண்ணுறேன், அப்படியே அந்த கேமரா பேன் ஆகும். அவங்க மானிட்டரை பாருங்களேன். provides battlefield. தெரியுதா? மானிட்டரே ஒர்க் ஆகலை, ஆஃப் ஆகிருக்கு. ஹெட்செட்டை மாற்றிட்டு எதை பார்க்குறாங்கன்னு சத்தியமாக தெரியல. இது வந்து லைக் ஒரு செகண்ட் இல்லைன்னா 2 செகண்டில் அப்படியே மூவ் ஆகிட்டு போயிடும். அதனால பேரண்ட்ஸ் பெருசாக யாருமே கவனிக்க மாட்டாங்க. ஸோ கவனிச்சாங்க அப்படின்னா நீங்களாம் காலி, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அதனால் தெளிவாக வீடியோ அட்வர்டைஸ்மெண்ட் எடுங்க. நீங்கள் அந்த மானிட்டர் ஒர்க் ஆகலை, அங்கே சீட்டு காலியாக விட்டால் கூட எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நாங்கள் எதுவுமே பெருசாக நினைக்க மாட்டோம். ஆனால் இந்த மாதிரிலாம் ஏன் யோசிங்க, யோசிச்சு எடுங்க. நீங்களும் இன்ஜினியர் தானே. Training in verbal and aptitude to crack the interview. இங்கே ஒரு சீட்டு காலியாக இருக்குது, நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். ஓகே, சம்திங் இஸ் தேர், நாட் ஒர்க்கிங், வாட் எவர். பட் இவ்வளோ டுபாகூரெல்லாம் தரணும்னு அவசியமே இல்லை. Stage 4 gives the exposure to industry credential development. Stage 4 gives exposure to industrial credential development. அதில் வந்து நம்ம வந்து ட்ரைனிங், இன்டர்ன்ஷிப்போ இல்லை இன்பிளான்ட் ட்ரைனிங்கோ ஏதோ போட்டிருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் காட்டியிருக்கலாம். மறுபடியும் கிளாஸ் ரூமில் உட்காந்துக்கிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறது, அதுதான் அவன் 8 செமஸ்டர் பண்ணுறான். நீங்கள் மறுபடியும் அந்த 4th ஸ்டேஜ்லேயும் அதையே கற்றுக் கொடுத்தா என்ன ஆயிரும்? அதுவும் அந்த எனக்கு தெரியல, அந்த ட்ரைனிங் தரவங்க யார், வாத்தியாரா இல்லை இண்டஸ்ட்ரியிலேருந்து யாராவது எக்ஸ்பர்ட் வராங்களா, அதையும் நீங்கள் சொல்லணும். இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். Highlights of CIET. Eminent professors and well-trained faculty members are the backbone of CIET who train the students in modern pedagogical manner. மாடர்ன் ஏதோ மேனராம். ஓகே, இன்னும் அவங்க ஃப்ளிப் சார்ட்டில் அந்த ஒயிட் போர்டில் தான் இருக்காங்க, அதுவே அவங்களுக்கு மாடர்ன் அப்படின்றாங்க. ஓகே, whatever. CIET produces consecutive university ranks, very high internship opportunities to students by MNCs like Pyoda, Smart DV Technologies, Trico Technologies, HP, IBM, ZF Wind Power, Premium Recruiters and Offers 2017 to 18. நம்ம வெப்சைட்டில் போய் பார்ப்பாங்க, கண்டிப்பாக போட்டிருப்பாங்க. Byte Technologies and Vuram Technologies. Various club activities are conducted to empower the students' communication skills, leadership skills, and creativity. CIET values sports. In turn, the players bagged lots of prizes and medals in various zonal, inter-college, and district meets. இதுதான் பேஸ்கெட் பாலுக்கு பேஸ்கெட் பால் ட்ரெஸ் போட்டுட்டு ஆடுறாங்களா இல்லையா? சுடிதார் போட்டு ஆடுறாங்க. தேவையில்லாமல் எதுக்கு ஜிம்மெல்லாம் காட்டி, நீங்கள் காட்டுங்க, வேணான்னு சொன்னால் அட்லீஸ்ட் அது காலியாவது காமிச்சிருந்தா பரவாயில்லப்பா, ஜிம்மெல்லாம் இருக்குன்ற மாதிரி ஒன்று இருந்திருக்கும். சுடிதார் போட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தா என்னத்தான் அது? CIET provides more ethical and cultural values to students to make their social life more meaningful to the society. மோர் மீனிங்ஃபுல் டு த சொசைட்டி என்ன பண்ணிட்டாங்க எனக்கு தெரியல. மோர் மீனிங்ஃபுல் டு த சொசைட்டி, அதாவது சிஇடியில் படித்தவங்க மோர் மீனிங்ஃபுல் டு த சொசைட்டின்னு சொல்லியிருக்கீங்க. அட்லீஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளாவது நீங்கள் காட்டியிருக்கலாம். சும்மா பேசணுன்றதுக்காக டைலாக் எழுதி கொடுத்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக பேசுறது நல்லா இல்லை. மறுபடியும் புல்வெளி உட்கார கூட விட மாட்டாங்க, பார்த்தாவே தருது. CIET provides best hostel facilities separately for boys and girls with spacious room and fresh air. Spacious room and fresh air, அது என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். Best hostel facilities. இதுதாங்க ஸ்பேஷியஸ் ரூம் அண்ட் ஃப்ரெஷ் ஏர். ஃப்ரெஷ் ஏர் எங்கேருந்து வரும்? அந்த ஹாஸ்டலோட பில்டிங்கை பாருங்களேன். Meaningful to the society.
CIET provides best hostel facilities separately for boys and girls. இதுதான் இதில் எங்கேருந்து ஃப்ரெஷ் ஏர் வரும் எனக்கு சத்தியமாக தெரில. நல்லா காற்று புயல் மாதிரி அடிச்சிச்சுன்னா மேபி ஃப்ரெஷ் ஏர் வரும். மற்ற சமயத்தில் ஃப்ரெஷ் ஏர் வருமா அப்படின்றதே டவுட்டாக தான் இருக்குது. Spacious room and fresh air. ஒரே படிப்ஸ் தான் போல. CIET has easy accessible bus facilities to reach the college from various parts of Coimbatore with affordable cost. For admission, please contact. ஸோ இப்போ வந்து வழக்கம் போல் வெப்சைட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். வெப்சைட்டுக்குள்ளே என்ன போட்டிருக்கு அப்படின்னா லைக் நேச்சுரல் ஆக்சிஜன் ஃப்ரம் க்ரீன் கேம்பஸ். நேச்சுரல் ஆக்சிஜன் ஃப்ரம் க்ரீன் கேம்பஸ். அப்போ மற்ற காலேஜிலலாம் சிலிண்டர் மாட்டிக்கிட்ட காலேஜுக்கு வராங்க. எல்லாருமே நேச்சுரலாக தான் வராங்க. எல்லாருக்கிட்டையும் நேச்சுரல் ஆக்சிஜன் தான் கிடைக்குது. இது என்ன கணக்கில் அது போட்டாங்கன்னு தெரில. அதுக்கு பதிலாக அவங்க வேறு மாதிரி ஏதாவது போட்டிருக்கலாம். அதை விட்டுட்டு நேச்சுரல் ஆக்சிஜன் நாங்கள் வந்து நேச்சுரலாக சப்ளை பண்ணுறோங்க. இப்போ தமிழ்நாட்டில் கோவிட் தட்டுப்பாடு இருக்குல்ல, அதனால் எங்கள் காலேஜ் ஃபுல்லாக வந்து கோவிட் சென்டராக மாற்றிட்டாங்க. நாங்கள் வந்து சிலிண்டர்லாம் யாருக்குமே ப்ரொவைட் பண்ணுறதில்ல. எல்லாம் மரம் இருக்குது, அதனால் அங்கேருந்து ஆக்சிஜன் வந்துடும். நீங்கள் சொல்கிற கணக்கு பார்த்தா அப்படி தான் இருக்குது. ஓகேவா? ரைட்டு. டூ யுவர் பார்ட், கெட் வேக்சினேட்டட். ஓகே, இது கொஞ்சம் நல்ல ஒரு முயற்சி, நல்லா பண்ணியிருக்காங்க. இங்கே ஏதோ இருக்குது சிஐடி ப்ரோமோ. அடடா, இது நம்ம பார்க்கலையே. இதெல்லாம் புதுசாக இருக்குது. பட் இட் இஸ் ஓல்டு ஆக்சுவலாக. நல்ல வேலை இதை நான் பார்க்கல. இது கொஞ்சம் பழைய வீடியோ, 2018 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம பார்த்த வீடியோ 2019 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் யா ரைட்டு, நம்ம இங்கே வந்தது லைட்டாக மெயினாக பிளேஸ்மெண்ட்ஸை பார்க்குறதுக்கு ரெக்ரூட்டர்ஸ்க்கு போயிடுவோம். ஸோ இவங்க தான் எமினன்ட் ரெக்ரூட்டர்ஸ். ஓகே, நல்லா பெரிய பெரிய கம்பெனி பேர் தான் போட்டிருக்காங்க. பட் என்ன தான் நடந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். 2017 to 2018 வரைக்கும் பிளேஸ்மெண்ட்ஸ் நடந்திருக்கு. 18 to 19 கோவிட் இல்லை. 19 to 20 20ல் எண்ட் ஆஃப் 20ல் தான் கோவிட் வந்துச்சு. அப்போது 18 to 19 என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரில. பிளேஸ்மெண்ட்ஸ் வந்துச்சா என்னன்னு கூட தெரில. ஸோ அது ஒரு பெரிய 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 நெகட்டிவ். ஓகேவா? மேபி நீங்கள் அப்டேட் பண்ணாமல் இருக்கலாம் வெப்சைட்டை. பட் இங்கே அது சப்பா காரணம்லாம் சொல்ல முடியாது. இப்போது எனக்கு உடம்பு சரியில்லை சார், அதனால தான் காலேஜுக்கு நான் வரலான்ற ஒரு பையன் வந்து உங்கள்கிட்ட சொன்னால் இந்த சப்ப காரணம்லாம் சொல்லாத அப்படின்ட்டு அவங்கள கேட்க மட்டும் தெரியுதுல்ல, அதே தான் நாங்களும் திருப்பி கேட்போம். ஓகேவா? 18-19 உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டே இல்லை அப்படின்ட்டு நீங்கள் காட்டலாம், பேப்பர் 1000 பேப்பர் காட்டலாம், அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. வெப்சைட் இதுதான் உங்களோட மார்க்கெட்டிங் செக்மெண்ட். ஓகேவா? நான் கூட உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு ஏதோ டாக்டர் ஸ்லிப்பை காட்டலாம். அப்போ கூட நீங்கள் அந்த கேள்வி தானே கேட்குறீங்க. எவ்வளோ நோட்ட கேள்விலாம் கேட்குறீங்க, அதே கேள்வி நாங்களும் கேட்போம். ஓகேவா? ரைட்டு. 2017 to 18 மொத்தம் 70 கம்பெனி வந்திருக்கு. மொத்தம் 479 ஆஃபர்ஸ் கிடச்சிருக்கு. இன்ஃபோவியூ ஹெச்பி வந்திருக்கு. பரவாயில்ல. பட் எனக்கு புரியல, ஹெச்பி வந்து 1 லட்சம் தான் தரானாமா வருஷத்துக்கு. 1 லட்சம் அப்படின்றது எவ்வளோ வரும்? கிட்டத்தட்ட எவ்வளோ வரும் எனக்கு தெரியல, நீங்களே கால்குலேட் பண்ணுங்கள். பட் என்னை பொறுத்த வரைக்கும் 1 லேக்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மி பராயணம். ஹெச்பியை கம்பேர் பண்ணும்போது மற்ற கம்பெனிலாம் கொஞ்சம் நல்லா தரேன். ஏதோ இன்ஃபோவியூவும் அவன் 6.5 லட்சம் தரான். பரவாயில்ல, 6.5 லட்சம்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் 50,000. ஓகேவா? சிஆர்ஐ பம்ப் பரவாயில்லப்பா. 20 என்னது நம்பர் 20 நம்பர் ஆஃப் ஆஃபர்ஸ் 20 நம்பர். சிஆர்ஐ பம்புக்காரன் 20 கொடுத்துருக்கான். பரவாயில்லப்பா, நாட் பேட். இன்ஃபோசிஸ் வெறும் ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் தந்த ட்ரைனிங் C++லாம் அவ்வளோதானே? எதுவும் வரல. பாஷில் 4 லட்சம் தந்திருக்காங்க. பரவாயில்ல. ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்லணும். நிறைய பேருக்கு வந்து இது தெரிஞ்சிருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ பாஷ்ன்றது வந்து கோயம்புத்தூரில் தான் இருக்குது. ஸோ இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் பாஷில் வேலை செய்யும்போது சில பேர் வந்து ஆன் சைட்டுக்காக ஜெர்மனிக்கு வருவாங்க. ஸோ ஜெர்மனிலே வந்து அப்படியே செட்டில் ஆகிட்டு வேறு ஜாபை மாற்றிக்கிட்டு லைக் வேறு கம்பெனிக்கு மாற்றிக்கிட்டு இங்கேயே இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்ம தமிழ் ஆளுங்க, கோயம்புத்தூர் ஆளுங்க. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இருக்குது. நீங்கள் ஜெர்மனிக்குள்ளே வரணும் ஈஸியாக அப்படின்னா இஸ் ஆல்சோ அன் ஆப்ஷன். அதுதான் நான் சொல்கிறேன். ஓகேவா? பட் ஆன் சைட்டுக்கு வரணும். முதல்ல நல்லா சொம்பு கும்பெல்லாம் பிடிச்சி ஆன் சைட்டுக்கு வரதுக்கு பாருங்கள்.
ரைட், அடுத்து நம்ம வந்து ரிவ்யூவுக்கு போயிடுவோம். நியூயஸ்ட் 4 ஸ்டார் கொடுத்துக்கிறாரு, 5 ஸ்டார் ஆச்சு. 5 I had done graduation in CIET. Everyone say college is heaven. It comes true when I realized it in my college. It's been 4 years. I thought it's take long time to go, but now I feel like it's gone in a seconds. We were enjoyed lots and each and every place having some memories. I really missed it now. படிக்கும்போது எல்லாருமே சரி, இன்க்ளூடிங் மீ, நம்ம படித்த காலேஜை நொட்டையாக தான் சொல்லுவோம். அதுதான் உலக வழக்கம். பட் ஆனால் வெளியில் வந்து ஒரு வருஷம் 2 வருஷம் ஆன பிறகு ஃபுல்லாக மிஸ் பண்ணுவோம். அதுதான் உண்மை ஆக்சுவலாக. அதுதான் இவரும் சொல்லியிருக்காரு. சிகே விளாக்ஸ், ஓகே, அவரும் விளாக் சேனல் வச்சுருப்பார் போல். மற்றதெல்லாம் 5 ஸ்டாரு. ரைட்டு, லோயஸ்ட் ரேட்டிங் போவோம். CIT is the best engineering college in Coimbatore. Definitely this college studying in all students achieved for high knowledge. ஸோ இதுதான் அவங்க கொடுத்த இங்கிலீஷ் ட்ரைனிங். பார்ட் 3ன்னு நினைக்கிறேன். பார்ட் 3 பார்ட் 2லேயும் அவங்க இங்கிலீஷ் ட்ரைனிங் தருவாங்க. இன்டர் பர்சனல் ஸ்கில்ஸ் அது இந்த அளவுக்கு தான் இருக்கும். எல்லாத்தையுமே நல்லா தடன்னு எழுதிட்டு 1 ஸ்டார் தான் நான் கொடுப்பேன், அவ்வளோக்கு. அதுக்கு மேலே அவங்க வந்து நாட் எலிஜிபிள் அப்படின்ட்டு சொல்லிட்டாப்புல. ராமர், ரொம்ப நன்றி ராமர். ராமர் CIT 1 2 3 வாத்தியாரா வேறு செய்கிறாரா என்னன்னு எனக்கு தெரியல. அப்புறமா விக்கி விராட், வெரி நைஸ் லொக்கேஷன், பட் இருந்தாலும் நான் 1 ஸ்டார் தான் தருவேன், அதுக்கு மேலே கேட்காதீங்க அப்படின்றார். அவ்வளோதான். மற்றதெல்லாம் 1 ஸ்டார். ஏன் காரணம் எதுவுமே எழுதலை. 2 ஸ்டார். சச் a beautiful place, only traveling facility poor, town bus timing is worst. டவுன் பஸ் டைம் ஒர்ஸ்ட்டாக இருந்தால் காலேஜ்காரன் என்ன பண்ணுவான்? காலேஜ் மேனேஜ்மெண்ட் நாட் ஸோ குட், பில்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் நாட் பேட், clean and green campus. If you want to hang with a friend in college campus, there is no place to sit and relax. பட் ஆனால் நீங்கள் புல்வெளியிலலாம் நடக்கலாங்க. என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? பொய்யாலாம் எழுதாதீங்க. அவங்க பார்த்தீங்களா புல்லுலாம் நடக்க விட்டாங்க. நீங்கள் என்னங்க நீங்கள்? ஹாஸ்டல், பாய்ஸ் ஹாஸ்டல், ஃபுட்ஸ் ஆர் ஓகே பட் நாட் ஹைஜீனிக். என்னங்க அவங்க முருங்காய் சாம்பார்லாம் கொடுக்குறாங்க, ஃபுட் கோர்ட்டில் ஹைஜீனிக்கா? ஓ, அது ஃபுட் கோர்ட். நீங்கள் ஹாஸ்டல் சாப்பாடை பற்றி பேசுகிறீங்க, அதை நமக்கு காட்டவே இல்லை அவங்க. Lab facilities are well and good. Coaching level 5 out of 4. 5 out of 4 எப்படா ஸ்டார் தருவனி? ஆர்ட்ஸ் காலேஜ் வித் CIET campus. என்னவோ புரியல, அது ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்காது. ஆக்சுவலி திஸ் காலேஜ் இஸ் குட் பட் டஸ் நாட் ஹேவ் எ பர்மனெண்ட் என்ட்ரன்ஸ். பர்மனெண்ட் என்ட்ரன்ஸ் இல்லைன்னா காம்பவுண்ட் இல்லைன்னு சொல்கிறீங்களா? அதுவும் 1 வருஷத்துக்கு முன்னால் சொல்லியிருக்காரு. நிறைய கிளாஸை கட்டடிச்சிருப்பார் போல். கட்டடிச்சுட்டு அப்படியே ஊர் சுற்ற போகிறதுக்கு நான் என்ட்ரன்ஸ் எதுவுமே இல்லாததுனால ஜாலியாக இருந்திருக்காரு. தான் அவரே சிரிச்சிட்டு இருக்காப்புல. ஓகே, கேன் யூ ஹெல்ப் மீ இன் கெட்டிங் ஓல்டு சைக்கிள் இன் 1 to 1005 மேக்ஸ்? ஐ எம் லிவிங் இன் இஷா யோகா சென்டர். ஆனால் அறிவு கேட்ட விஜய் கச்சண்டே இங்கே எதுக்கு வந்து அதெல்லாம் கேட்குற? திஸ் காலேஜ் இஸ் ஃபார் அவே ஃப்ரம் கோயம்புத்தூர், யூஸ் காலேஜ் பஸ் டு ட்ராவல். நீங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் அந்த காலேஜில் ஒர்க் செய்கிறீங்களா என்ன? Bus time is poor and studies are good. Okay, such nice college. Beautiful place is full of peace. The bad thing is bus availability. Okay, எல்லாருமே பஸ்ஸை பற்றி தான் குறை சொல்கிறாங்க. அதுக்காக தான் அவங்க காலேஜ் பஸ்ஸில் வந்துடுறாங்க அப்படின்னு யாரோ அந்த பஸ்ஸை டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து சொல்கிறா போல். ஸோ நான் பார்த்த வரைக்கும் அட்மாஸ்ஃபியர் நல்லா இருக்குது, நல்லா அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்திருக்காங்க. பட் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி மறுபடியும் ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தேவையில்லாத விஷயங்கள்லாம் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் மாற்றிக்கணும். இருக்கிறத காட்டினீங்கன்னா அட்மிஷன் தன்னால் வரும். பிளேஸ்மெண்ட்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன். இட்ஸ் ஓகே வித்தின் திஸ் காலேஜ், எஸ்பெஷலி பாஷ். ஜெர்மனிக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. பட் 2018 and 19 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன ஆச்சுன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. ஸோ காலேஜோட மேனேஜ்மெண்ட்டோ இல்லை காலேஜில் வேலை செய்கிற ப்ரொஃபஸர்ஸ் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, நான் முன்னால் சொன்ன மாதிரி தான், இட்ஸ் நாட் அபவுட் கிரிட்டிக், இட்ஸ் அபவுட் த கொஷின்ஸ் லைக் what the parents will be having in their mind. அதுதான் இது ஆக்சுவலாக. ஸோ எனக்கு தெரியல, நான் இப்போ கரெக்டான டைமில் நான் இந்த வீடியோன்னு சொல்லலை, நான் மொத்த டோஸ்ட் அண்ட் ரோஸ்ட்டையும் சொல்கிறேன். கரெக்டான டைமில் போடுறேன்னா எனக்கு தெரியல. பிகாஸ் many people wants to join engineering colleges at this time. Hope this video will be like helping you. இன்கேஸ் மேனேஜ்மெண்ட் சீட்டுக்காக நீங்கள் போய் அந்த காலேஜில் சேர்றீங்க அப்படின்னா நான் கேட்ட கேள்விலாம் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். கவர்மெண்ட் சீட்டில் வரவங்களுக்கு அந்த ஆப்ஷன் கிடைக்காது. ஏன்னா கவுன்சிலிங் முடிஞ்சு தான் அவங்க காலேஜுக்குள்ளேயே வருவாங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் சீட்டில் இருக்கிறவங்க தாராளமாக அந்த கேள்வி கேட்கலாம், பிரச்சனையே கிடையாது. ஸோ ஏன்னா இட்ஸ் லைக் நான் வந்து டீ நான் காசு கொடுக்குறேன், நீ டீ கொடு, அந்த கணக்கு தான் இது ஆக்சுவலாக மேனேஜ்மெண்ட் சீட்டுன்றது. ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றது சொல்லுங்கள்.
ஸோ மறுபடியும் டோஸ்ட் அண்ட் ரோஸ்ட் வீடியோஸ் நான் போடுறேன் ஃப்ரீ டைம் இருக்கும்போது. ஐ வில் செக் ஹவ் இட் கோஸ் ஆன். ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. சிஐடியில் யாராவது படிக்கிறாங்க இல்லை யாராவது இந்த காலேஜை கன்சிடர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இந்த நான் கேட்ட கேள்வியெல்லாம் அவங்களையும் கேட்க சொல்லுங்கள். ஸோ தட்ஸ் இட். சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய டோஸ்ட் அண்ட் ரோஸ்ட் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது ஆன் த கோ. அதை தவிர்த்து ஜெர்மனியில் என்ன படிக்கலாம், எப்படி வேலைக்கு வரலாம், எப்படி இங்கே யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணலாம், அந்த மாதிரி ஏற்கனவே நிறைய வீடியோஸ் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் நீங்கள் பார்க்கலாம். So that's it for today's video. I will catch you from next video. Until then, take care of you. இப்படி பொய்யே பேசிக்கிட்டு இருந்தா நம்ம வீட்டுல எப்படித்தான் லட்சுமி நுழைவா? நீங்களே சொல்லுங்க. உலகம் தெரியாம பேசுறியேடி. பொய் பேசுற வீட்டுலதான் லட்சுமி நுழையிறா. பிசினஸ் பண்ற நேரத்துல பொய் பேசலன்னா முன்னுக்கு வரவே முடியாது.